friends, welcome to JSC Spoken English channel. இன்னைக்கு நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஒரு 5 சென்டென்ஸ்க்கான இங்கிலீஷ் மீனிங் தான் பார்க்க போறோம். ஸோ இங்கிலீஷ்ல ஒரு சில வேர்டிங்ஸ் தெரியும், ஆனா அதை எப்படி சென்டென்ஸா நான் மேக் பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது யாருடைய புத்தகம்? ஸோ இந்த புத்தகம் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். இப்போ ஸ்கூல்ல கேட்குறோம், இது யாருடைய புக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம்னா ஃபர்ஸ்ட் எப்படி இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்றது பார்த்தீங்கன்னா, இது யாருடைய புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல ஸ்டார்ட் பண்றோம். அதே இங்கிலீஷ்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா, கொஸ்டின்ல இருந்து தான் இங்கிலீஷ் வந்து ஸ்டார்ட் பண்ணும். அதாவது எடுத்தோடனே WH கொஸ்டின்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். யாருடைய அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா whose. புத்தகம் அப்படின்றதுக்கு புக். இது அப்படின்றதுக்கு this. whose book this அப்படின்னு சொன்னா கிராமர் மிஸ்டேக்கா இருக்கும். ஓகேங்களா? அதாவது ஒரு இலக்கண பிழையா இருக்கும். நம்ம சொல்றோம் யாருடைய யார் புத்தகம் இது அப்படின்னு சொன்னா கூட ஒரு கரெக்டான சென்டென்ஸ் தமிழ்ல வராது. யாருடைய புத்தகம் இது அப்படின்னு சொல்லும் போதுதான் இது சரியான சென்டென்ஸ், இது தமிழ்ல. ஓகேங்களா? அதே இங்கிலீஷ்ல வந்துட்டு whose book is this. whose book is this. ஓகேங்களா? இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அதாவது கிராமர் மிஸ்டேக் இல்லாம சொல்லணும். எப்பயுமே நம்ம கிட்ட ஒரு ஹெல்பிங் வேர்போட தான் ஒரு சென்டென்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஹெல்பிங் வேர்போ இல்ல கன்ஜெக்ஷனோ ஏதோ ஒரு வேர்டோட தான் நம்ம சென்டென்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும். அதனால whose book is this. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த புத்தகம் யாருடையது? இப்போ இந்த புத்தகம் இது யாருடைய புத்தகம்ன்றத இந்த புத்தகம் யாருடையது இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம். ஸோ கொஸ்டின் வந்து ஓரளவுக்கு சேம் தான். ஸோ மாத்தி கேட்டாலும் எப்படி சொல்லலான்றத பாருங்க. யாருடையது அப்படின்னா திரும்பி whose. whose is this book? whose is this book? ஸோ ரெண்டு சென்டென்ஸ்மே பாத்தீங்கன்னா whose book is this நாலும் சேம் மீனிங் தான். whose is this book, இந்த புத்தகம் யாருடையது, இது யாருடைய புத்தகம். ஓகேங்களா? ஸோ எப்படி கேட்டாலும் நம்மளுக்கு கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த ரெண்டு கொஞ்சம் வேரியன்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஏன் அவன் கோபமாக இருக்கிறான்? ஏன் அவன் கோபமா இருக்கான்? நம்ம வீட்டுல கேட்போம்ல, ஏன் அவன் கோபமா இருக்கான், கோச்சிட்டு இருக்கானா அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் அப்படின்றதுக்கு why. why. அவன் he. கோபமா அப்படின்றதுக்கு angry. கோன்றதுக்கு angry. why he is angry. why he is angry. ஓகேங்களா? ஏன் அவன் இன்னும் கிளம்பல? why he is sorry. ஏன் அவன் கோபமா இருக்கான் அப்படின்றதுக்கு why he is angry. ஓகேங்களா? ஏன் அவன் இன்னும் கிளம்பல? அவன் இன்னும் கிளம்பலையா? ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஏன் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது why. அவன் அப்படின்றதுக்கு he. ஸோ இது வந்துட்டு நம்ம எப்படி சொல்றோம்னா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல கோவமா இருக்கிறான் அப்படின்னா கண்டினியூஸா கோவமா இருக்கான், அதனால இஸ்ன்ற ஹெல்பிங் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல அவன் இன்னும் கிளம்பல அப்படின்றது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஸோ ப்ரெசன்ட்ல யூஸ் பண்ணும்போது நம்ம ஹெல்பிங் வேர்ப் என்ன யூஸ் பண்ணோம்னா டஸ். ஓகேங்களா? இப்போ கிளம்பல அப்படின்ற போது, கிளம்புறான் அப்படின்னா நம்ம டஸ்ன்னு யூஸ் பண்ணலாம். கிளம்பல அப்படின்னும் போது டஸ்ன்ட் இல்லைன்னா டஸ் நாட் அப்படின்னு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? why doesn't he leave? கிளம்பல அப்படின்றதுக்கு leave. yet. இன்னும் அப்படின்றதுக்கு yet. ஓகேங்களா? why doesn't he leave yet? இன்னும் ஏன் இன்னும் அவன் கிளம்பல அப்படின்றதுக்கு, அவன் இன்னும் கிளம்பல அப்படின்றதுக்கு why doesn't he leave yet? ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதே வந்து வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் பாத்தீங்கன்னா, why he doesn't கூட சொல்லலாம். he doesn't leave it. ஸோ இது அப்படியே வந்துட்டு என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம்னா, ஹெல்பிங் வேர்பையும் மெயின் சப்ஜெக்டையும் நம்ம சேஞ்ச் பண்ணி கூட சொல்லலாம். why he doesn't leave yet அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா?
ஏன் அவன் கிளம்புறான்? சோ இன்னும் ஏன் கிளம்பலன்னு ஒரு கொஸ்டின். ஏன் இப்ப கிளம்புறான் அவன்? எங்க கிளம்புறான் அப்படின்னு கேட்போம்ல. அதுக்கு இப்படி இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஏன் அப்படின்றதுக்கு why, அவன் அப்படின்றதுக்கு he, கிளம்புகிறான் அப்படின்றதுக்கு leaves, leaves. இந்த இடத்துல லீவ்னு கொடுத்தது வந்து கொஸ்டின் டைப். ஆன்சர்ல ஏன்னா டஸ்ன்னு வந்திருக்கு. ஸோ இதை ஆன்சர் டைப்ல நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எஸ் சேர்த்துக்கணும். வேர்போட எஸ் சேர்த்து ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால வேர்போட எஸ் சேர்த்திருக்கோம். why he leaves, அவன் ஏன் கிளம்புகிறான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த 5 சென்டென்ஸ்மே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஏ ஜெஸ்சி எஜுகேஷன், அதுல எஸ்ஏ ரைட்டிங், லெட்டர் ரைட்டிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காம்படிஷனுக்கு தேவையான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அவைலபிளா இல்லைன்னா நீங்க யூடியூப்ல கூட ஜேஎஸ்ஏ ஜெஸ்சி எஜுகேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னாவே சேனல் அவைலபிளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.